மேம் ஸ்விக்கில இருந்து ஆர்டர் வந்துருக்கு. ரேட்டிங்ஸ் போட்டுருங்க. நான் இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு காரணமே நான் தான். நான் மட்டும் அன்னைக்கு எங்க அப்பாவை அப்படி பேசாம இருந்திருந்தா நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டேன். புரியலல்ல? பாருங்க. இந்த கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் ஒரு ஹாய். கதையை யார்கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? என்கிட்டேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா இது என்னோட கதை. என்னோட பேரு உப்புளியப்பன். என்ன ஆனா வெளில எல்லாரும் கூப்பிடுறது உப்புளின்னு தான் கூப்பிடுவாங்க. நான் ஒரு பிகாம் ஸ்டூடெண்ட், ஃபைனல் இயர். எப்போ முடியும்னு இருக்கேன். ஏன்னா அவ்வளோ போரிங். நான் ஃபைனல் இயர் வந்தோடனே எல்லாரும் என்கிட்ட கேட்குற கேள்வி, அடுத்து என்ன பண்ண போற? அவங்களுக்கு நான் சொல்ற பதில் தெரியாது. தோ இதான் எங்க அம்மா, பேரு லதா. என் மேல அளவே இல்லாத பாசம். நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன்னா அதுக்கு காரணம் எங்க அம்மா தான். தோ இவங்க தான் எங்க அப்பா, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. நான் காலேஜ் லீவ் போடுறேன், கடைக்கு தான் வரேன். அம்மாட சொல்லிக்காத சரியா? இதுதான் எங்க அப்பா. நான் என்னதான் பண்ணாலும் என்னை யார்ட்டையுமே விட்டு கொடுத்து பேச மாட்டாங்க. ஏன்னா நானும் எங்க அப்பாவும் அந்த அளவுக்கு க்ளோஸ். தோ இவங்க தான் என்னோட அக்கா. நாங்க ரெண்டு பேரும் அவ்வளோ பேசிக்கவே மாட்டோம். ஏன்னா எங்க ரெண்டு பேருக்கும் சண்டை மட்டும்தான் அதிகமா வரும். தோ இவங்க தான் என்னோட பெரிய அக்கா, அதாவது எங்க அம்மாவோட வளர்ப்பு பிள்ளை. சின்ன அக்கா கூடயாவது அப்பப்போ ஏதாவது பேசுவேன். ஆனா எங்க பெரிய அக்கா இருக்கிற இடத்துல இருக்கவே மாட்டேன். ஏன்னா எல்லாத்துலயும் பெர்ஃபெக்டா இருக்கணும். நாங்க இப்படி என்னதான் சந்தோஷமா இருந்தாலுமே எங்களோட பிரச்சனையே எங்க அப்பா பண்ற இந்த ஒரு விஷயம்தான்.